கடலூர் மாவட்டத்தில் ஊரை விட்டு 4 குடும்பங்களை ஒதுக்கியுள்ளதாக கூறி குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுக்குப்பம் கோவில் திருவிழாவில் சுத்தம் செய்யும் பணிக்காக அக்கிராம பஞ்சாயத்தினர் 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்களை அழைத்து வந்தனர். அந்த பெண்களிடம் மனித கழிவுகளை அகற்ற வேண்டும் என கூறியதாகவும் அதற்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பாலமுருகன் மற்றும் அம்பிகாபதி ஆகியோரது 2 குடும்பத்தினரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் கூட்டத்தின் போது புகார் தெரிவித்தனர். இதேபோல் ராஜபாக்கியம் என்பவரது மகனை கிராம பஞ்சாயத்தார் ஊர் பொதுவில் கட்டி வைத்து அடித்ததாகவும் ராஜபாக்கியம் ரங்கநாதன் ஆகிய 2 குடும்பத்தினரையும் ஊரை விட்டு ஒதுக்கியுள்ளதாகவும் மற்றொரு புகார் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசுவதற்காக நமது கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், மனித கழிவுகளை அகற்றும் அவலம் இன்னமும் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத இந்த விஷயத்தை கேட்கும்போது நமக்கு புரியுது. நடந்தது என்ன? தற்போதைய நிலை என்ன? திவ்யா, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட புதுக்குப்பம் என்ற கிராமத்துல சில வாரங்களுக்கு முன்பு கோயில் திருவிழாவுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த கோயில் திருவிழாவை கடலோரத்தில் இருக்கும் மனித கழிவுகளையும் மற்ற கழிவுகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று 100 நாள் வேலை திட்ட செய்வர்களிடம் கூறியுள்ளார்கள். அதற்கு அவர்கள் கூறியதை கருத்து ஏரி குளங்களை மட்டுமே தூர்வாருவதற்காக தங்களை இந்த பணிக்காக அமர்த்தப்படுறார்கள். எனவே அந்த பகுதியில் உள்ள மனித கழிவோ மற்ற கழிவுகளை எங்களால் அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு கூறியதாகவும், இதற்கு அந்த கிராமத்தில் உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்தார் அதில் கடுமையாக வார்த்தைகளால் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அதன் மூலமாக மிரட்டியதாகவும் தகவல் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் அதை எதிர்த்து கேட்டதற்காக அவர்களை குறிப்பாக பாலமுருகன் மற்றும் அம்பிகாபதி ஆகிய 2 குடும்பத்தினை மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் அதே கிராமத்தில் 2 பேர் தகராறு செய்ததாகவும் அதில் ஒருவர் குடும்பத்தை குறிப்பாக ராஜபாக்கியம் என்பவரது மகன் சதீஷை ஊரில் கட்டி வைத்து அடித்ததாகவும், அதை கேட்டதற்காக பஞ்சாயத்தார் அதில் 2 குடும்பத்தை மொத்தமாக 4 குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரிடம் புகார் அளித்தார்கள். புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது. குறிப்பாக மனித கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சட்டங்கள் ஏற்படுத்தும் தொடர்ந்து இதேபோல் நடந்திருப்பது என்பது ஒரு அச்சத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. திவ்யா, ஸ்ரீதர், ஊரை விட்டு இந்த 4 குடும்பங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பது உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? தம்பி தமிழரசன், காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடவில்லை. சம்பந்தப்பட்ட விஷயம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள். அப்படி அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்வது எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மக்கள் பிரச்சனை கொண்டு வருவார்களோ அந்த துறைக்கு உத்தரவிடப்படும். அதன் அடிப்படையில் தான் தற்போது இது கிராம மக்களை கிராம மக்களே ஒதுக்கி வைத்ததால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கும் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது விசாரணை நடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன், காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கக்கூடவில்லை. காவல்துறை மூலியமாக சம்பந்தப்பட்ட கிராமத்தில் விசாரணை நடத்த கூறப்பட்டுள்ளது. தம்பி தமிழரசன், மனித கழிவுகளை மனிதனே அகற்றக்கூடிய ஒரு நிலை இன்னமும் நீடிக்கிறது. கடலூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் இந்த நிலை நீடிக்குது. தற்போது இதனிடையே புதிய தலைமுறை சார்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரனையும் நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அப்போது அவர் நீங்கள் சொன்னது போல இது குறித்து விசாரிக்க காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது இது தனது கவனத்திற்கு வந்துள்ளதால் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறார். ஸ்ரீதர், உங்க தகவல்களுக்கும் நன்றி.